இந்திய வழியிலே இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு 1972ஆம் ஆண்டிலே தோன்றியது. மற்ற இனத்தார் யாவரும் தீயவர்கள், தாங்கள் மாத்திரமே தேவப்பிள்ளைகள் என்று நினைத்த யூதர்களைப் போல இந்தியாவிலே பிராமணர்கள் தான் தங்களை எல்லாவற்றுக்கும் மேலான ஜாதியார் என்றும் மற்றவர்களை இளையவர்கள் என்றும் எண்ணி வந்த காலத்தில் என்னுடைய சிறிய வாழ்க்கையில் இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்த நேரங்களில் எங்கள் குடும்பம் சின்னாபின்னமாக்கப்பட்ட நிலையிலே நான் ஒரு ஹிந்து தேவாலயத்திலே போய் சேர்ந்தேன். அங்கு எனக்கு ஆகாரம் கிடைத்தது, அதனால் அவர்களை நேசித்தேன். ஆனால் எனக்குள் எழுந்த சில கருத்துக்கள், நான் அதிகம் கல்வி பயின்றவன் அல்ல, ஆனால் வேதங்களிலே உள்ள அநேக கருத்துக்களை நான் ஆவலுடன் கேட்பேன். சில ஆண்டுகள் மனப்பாடம் பண்ணி ஒப்பித்தேனே தவிர அதனுடைய விளக்கங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் கேள்வி கேட்பவர்கள் எனக்கு சரியான பதில் சொல்வதும் இல்லை. ஆகவே என் இளம் வயதில் இதற்கு மாறுபாடான கருத்துள்ள திராவிடக் கழகத்திலே பற்றுள்ளவனாக்கி கடவுள் இல்லை, மதங்கள் பொய் என்று என்னுடைய இளம் வயதிலே 19s அந்த காலங்களிலே 19வது வயது நடந்து கொண்டிருக்கும் போது மிகவும் தீவிரமாக இருந்தேன். அதற்கு பிற்பாடு வாழ்வில் ஒரு பிடிப்பு வேண்டும் என்று ஒரு வேலைக்கு சென்றேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, என் வாழ்க்கையிலே நான் எத்தனை முயற்சி செய்தும் அத்தனை முயற்சிகளும் தோல்வியிட்ட போது கிறிஸ்து இயேசு ஒருவர் என்பவரை அறிந்து கொண்ட நாள் ஒன்று வந்தது. அன்றிலிருந்து கர்த்தர் என்னை படிப்படியாக உயர்த்தி இருக்கிறார். ஆக இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் நான் படித்த இந்து வேதங்களில் உள்ள கருத்துக்களுக்கும் ஏதாகிலும் ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்னை தூண்டியது.